ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் ஆறு சமயங்களில் சொல்லப்படுகின்ற உண்மையை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மெய்குருவான நந்திதேவர் துணை புரிவார் என்பதை உறுதிபட கூறுகிறார். இதோ அந்த பாடல். ஆறு சமய முதலாம் சமயங்கள் ஒரு அது எனவும் உணர்க உணர்பவர் வேறு அது அற உணர்வார் மெய்குரு நந்தி ஆறி அமைபவர்கள் அன்னிக்கும் தானே. ஆறு சமய முதலாம் சமயங்கள் இந்து மதத்தில் சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம் மற்றும் சௌரம் என ஆறு சமயங்கள் உண்டு. இந்த ஆறு சமயங்களில் உண்மைத்தன்மை ஒன்று உண்டு. ஒரு அது எனவும் உணர்க உணர்பவர். இந்த ஆறு சமயங்களில் உள்ள தன்மை என்பதை நாம் உணர்ந்து உணர்பவர்கள் வேறு, உணர்ந்ததை கடைபிடிப்பவர்கள் வேறு. வேறு அது உணர்வார் மெய்குரு நந்தி. உண்மையை உணர்ந்து எவர் ஒருவர் அதை கடைபிடிக்க முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மெய்குருவான நந்திதேவர் ஆரி அமைவார் அன்னிக்கும் தானே. ஆறு சமயங்களில் உள்ள உண்மையை உணர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு மெய்குருவான நந்திதேவர் அருள் புரிந்து துணை புரிவார் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் ஆறு சமய முதலாம் சமயங்கள் ஒரு அது எனவும் உணர்க உணர்பவர் வேறு அது அற உணர்வார் மெய்குரு நந்தி ஆறி அமைபவர்கள் அன்னிக்கும் தானே. ஆறு சமயங்களில் சொல்லப்படுகின்ற உண்மை தத்துவமானது நாம் அதை உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். எவர் ஒருவர் அந்த உண்மையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மெய்குருவான நந்திதேவர் அருள் புரிந்து துணை புரிவார் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.